Hi friends, இன்னைக்கு ஒரு வாலெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி பேட்மேன் ஃபேப்ரிக் எடுத்துர்க்கேன். இது வந்து கஸ்டமைஸ்டு ஃபேப்ரிக். இந்த மாதிரி ஃபேப்ரிக் எப்படி வாங்குறது? உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை நீங்கள் அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சிங்கன்னா அந்த ஃபேப்ரிக்கே அவங்க பிரிண்ட் பண்ணி அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஃபேப்ரிக் எப்படி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் தரேன். ஸோ இப்போ நான் வந்து பேட்மேன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 9 × 5 inches 9 × 5 inches பாருங்கள். இது மாதிரி ஒரு 3 பீஸ் எடுத்துக்கணும். இது வந்து அவுட்டர் லேயர். அதுக்கு அடுத்து வந்து நம்ம லைனிங் ஃபேப்ரிக்ஸ் எடுத்துக்கலாம் பாக்கெட்ஸ்க்கு. இது வந்து நான் இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் கார்ட் ஸ்லாட்ஸ்க்கு. இப்போ இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 15.5 × 4.5. ஸோ இந்த சைடு வந்து நம்ம மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். 7 cm ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அப்புறம் 4.4 cm, 6.4, 4.4, 6.4, 4.4. ஸோ இதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கோடை வந்து நீங்கள் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா இப்படி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த இருக்க ஃபேப்ரிக்கை ராங் சைட் ஃபோல்ட் பண்ணுங்கள். அப்புறமா ரைட் சைட் ஃபோல்ட் பண்ணுங்கள். அடுத்த லைன் ராங் சைட் ஃபோல்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது அடுத்த லைன் வந்து ரைட் சைட் ஃபோல்ட் பண்ணணும். இன்னொரு சைடுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜிப் காயின் பாக்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். நீங்கள் வந்து ஜிப் வந்து 4.5 inch எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இதோட மெஷர்மெண்ட் வந்து 1.5 inch இருக்குது. 4.5 by 1.5 வச்சு நீங்கள் மேலே ஜிப்பை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே உள்ள பாட்டம் லைனுக்கு வந்து 3.5 எடுத்துருக்கோம். இந்த பீஸ் 2 பீசஸ் எடுத்துகிட்டு அதையும் நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம். ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா பாருங்கள் ஒரு சைடு நமக்கு ஓப்பனாக இருக்கும். ஸோ இப்போ இதை எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோமோ அதே மாதிரி தான் இதையும் ஃபினிஷ் பண்ணணும். ஒரு லைனிங் ஃபேப்ரிக் எடுத்து இது மேலே வச்சு ஒரு டாப் ஸ்டிச் போட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கிறோம். இந்த பேட்டர்ன் வந்து Yoana Sewing Studio.com அந்த வெப்சைட்லேருந்து தான் இந்த பேட்டர்ன் வந்து நான் டவுன்லோட் பண்ணி இதை பார்த்து தான் இப்போ நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இதோட மெஷர்மெண்ட்ஸ் டவுன்லோட் லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்களும் வேணும்னாலும் அந்த வீடியோவையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த கார்ட் ஸ்லாட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ இது மேலே நம்ம வந்து இந்த ஃபேப்ரிக் ஒரு லைனிங் ஃபேப்ரிக் வைக்க போகிறோம். இது வந்து 4.5 by 4.5 inch. இதை மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணி திருப்ப போகிறோம். அதே மாதிரி இந்த ஒரு சைட் பாக்கெட் வைக்க போகிறோம், இன்னொரு சைடு ஜிப்பர் பாக்கெட் வைக்க போகிறோம். அது மேலேயும் ஒரு 4.5 by 4.5 கிளாத்தை மேலே வச்சு டாப் ஸ்டிச் போட்டு நம்ம திருப்ப போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணிட்டோம் இந்த 2 பீசஸ்லையும். இப்போது இதை எடுத்து இப்போ நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த பாக்கெட் பீஸையும் நம்ம இப்படி போட்டு இந்த 3 சைடும் ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நம்மளோட பாக்கெட் பீஸ் வில் பி ரெடி. இது மேலே நம்ம டாப் ஸ்டிச் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதுலேயும் நம்ம டாப் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம மெஷர்மெண்ட் செக் பண்ணிக்கோங்க. லென்த் வந்து 4.5 by 4.5 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதை ட்ரிம் பண்ணிடுங்க. பண்ணி இங்கே நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை ட்ரிம் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட இன்டீரியர் பீஸ் எடுத்துக்கலாம். இதில் வந்து கார்டு வைக்கிற ஸ்லாட்டை வந்து நம்மளோட லெஃப்ட் சைட் வச்சுக்கோங்க. ஜிப்பர் உள்ள பாக்கெட்டை வந்து ரைட் சைடு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இப்படி ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி இப்படி ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ இது மேலே நம்ம இன்னொரு லைனிங் பீஸ் எடுத்துக்கிறோம். லைனிங் பீஸ் எடுத்து அதை மேலே வச்சு டாப் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த வாலெட் இதை வந்து ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது நம்மளோட லைனிங் ஃபேப்ரிக். இதில் எடுத்து கீழே வச்சு நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணிடுறோம். இந்த எண்டும் ஸ்டிச் பண்ணிடுங்க. பாருங்கள், நம்மளோட வாலெட் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ இது மேலே நம்மளோட எக்ஸ்டீரியர் ஸ்டிச் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா இந்த ஃபேப்ரிக் எடுத்து, இதான் மெயின் ஃபேப்ரிக் எடுத்து நம்ம இங்கேருந்து கேன்வாஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை மேலே வச்சுட்டு எல்லா சைடும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். டாப்பில் மட்டும் இதை இப்படி வச்சுக்கோங்க. இங்கே டாப்பில் மட்டும் ஒரு 3 fingers கேப் விட்டுட்டு சுற்றி ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த எட்ஜை வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். நம்மளோட வாலெட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து உள்ள கேஷ் வச்சுக்கலாம், கார்ட்ஸ் ஸ்லாட்டிங் பண்ணி வச்சுக்கலாம். 1 2 3. அப்புறம் இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ், நீங்கள் எந்த கார்டு வேணாலும் வச்சுக்கலாம். இங்கேயும் நமக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். கார்டு